வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீக்கெண்டுக்காக ஒரு சூப்பரான கிரேவி ரெசிபி தான். செம்ம டேஸ்டியாக இருக்கும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நீங்கள் அசத்தலாக வீட்டிலையே செஞ்சு கொடுக்கலாம். ரெஸ்டாரண்ட்டில் இது ஒரு கிரேவி, அதாவது 2 பேர் சாப்பிட்ற குவான்டிட்டியை 350 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் வெறும் 300 ரூபாயில் நீங்கள் இந்த ஃபுல் மீல் ரெடி பண்ணிடலாம். ஆமாங்க, சூப்பரான மஷ்ரூம் கடாய் கிரேவி. அதுக்கு வந்து சூப்பரான ஒரு புலாவ், பீஸ் புலாவ், நம்ம பன்னீர் 65 ரைத்தா. இது எவ்வளோ செம காம்போவில் இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம கிச்சன் போகலாம். நாம் ஃப்ரெஷ்ஷான ஒரு கடாய் மசாலா அரைச்சிப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் வரமல்லி, ஒரு 2-3 காஷ்மீரி மிளகாய் இல்லை நார்மல் காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, அப்புறம் 2 சின்ன துண்டு பட்டை, 2-3 கிராம்பு, 2-3 ஏலக்காய். இதை லைட்டாக வாசனை வர அளவுக்கு கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கிங்க. ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம், லேசாக அப்படி வறுத்து விட்டால் போதும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இது எல்லாமே டீட்டெயில்ஸ் எப்பயுமே நம்ம இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டு கொடுத்துருப்போம். அதுலேயும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். லேசாக இதை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை அப்படியே ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு பல்ஸ் மோடில், அதாவது திரிஞ்ச மாதிரி 1-2 உடப்படணும், அவ்வளோதான். இது வந்து பவுடர் ஆகக்கூடாது. ஸோ அந்த மாதிரி மிக்சியில் போட்டு ஜஸ்ட் ஒரு 2 தடவை பல்ஸ் பண்ணி எடுத்து வச்சுடுங்க. நான் இன்றைக்கி 300 கிராம் மஷ்ரூமும் 200 கிராம் கேப்சிகம் எடுத்திருக்கேன். இதே கிரேவியை நீங்கள் மஷ்ரூம்லேயும் செய்யலாம், பன்னீரில் செய்யலாம், காலிஃப்ளவர் பொட்டேட்டோலையும் செய்யலாம். மிக்சியில் போட்டாச்சு, பல்ஸ் பண்ணிவிட்டு வந்துடலாம். ஒரு அடிகனமான நல்ல ஒரு பேன் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அடிகனமான அந்த பேன் வச்சுக்கலாம். அதில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் மட்டும் ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்ச மஷ்ரூம் அதில் சேர்த்துருவோம். லேசாக ஒரு மஷ்ரூம் வந்து ஒரு 4-5 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். ஸோ 2 நிமிஷம் மட்டும், கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு மட்டும் சேர்த்து அப்படியே டாஸ் பண்ணுங்கள். அப்படியே வதக்கி விடுங்க. பாதி அளவுக்கு வேகணும். கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க குடமிளகா, உங்களுக்கு இந்த மாதிரி 3 கலர் குடமிளகா கிடச்சிதுன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக. அப்படி இல்லைன்னா பச்சை கலர் மட்டும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து 1 நிமிஷம் அப்படியே வதக்கி விடுங்க. அந்த மிளகா எல்லாமே க்ரன்ச்சியாக இருக்கணும், அதாவது ரொம்ப வெந்துடக்கூடாது. இப்போ பக்கத்துலேயே நான் இதுக்கு வந்து பீஸ் புலாவ் செஞ்சுருக்கேன். ஆல்ரெடி இந்த ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது, அதனால் நான் திரும்ப அதை எடுக்கலை வீடியோ. பட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன், அதில் செக் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ வதங்கின இந்த காய்கறி மஷ்ரூம் எல்லாம் ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ பல்ஸ் பண்ணிவிட்டு வந்தாச்சு இந்த கடாய் மசாலா. இப்போ அதே கடாயிலையே இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 3 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்குங்க. நான் இப்போ செய்கிற கிரேவி வந்து ஒரு 6 பேர் தாராளமாக சாப்பிடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டும். அதுக்குள்ளே ஒரு 2 பெரிய பழமான தக்காளியை கொதிக்கிற தண்ணியில் போட்டு வச்சு அந்த தோலை உரிச்சிட்டு கூடவே ஒரு 7-8 முந்திரி, இல்லை ஒரு 10 முந்திரி கூட போடலாம். அதையும் நீங்கள் அந்த தண்ணியிலே போட்டு வேக வச்சுடுங்க. அப்புறம் அதை எடுத்து இந்த மாதிரி மிக்சியில் போட்டுட்டு நம்ம இதை ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். ஸோ வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கிடுச்சு. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. கமகமன்னு சாம்பார்லேருந்து மொறுன்னு ஃபிஷ் ஃப்ரை வர செந்தூர் மசாலா அரைக்க நாங்கள், சமைக்க நீங்கள். ஸோ இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு இப்போ சிம்மரில் வச்சுட்டு மசாலா சேர்த்துக்குங்க. 1/4 டீஸ்பூன் செந்தூர் மஞ்சத்தூள், கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணுங்கிறவங்க ஒரு 1/2 டீஸ்பூன் செந்தூர் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இல்லை காரம் வேண்டாம் அப்படிங்கிறவங்க காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து இதோடு சேர்த்து வதக்கிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம பொடிச்சு வச்ச அந்த கடாய் மசாலாவில் ஒரு டீஸ்பூன் சேர்த்து வதக்கி விடுங்க. எப்பயுமே மசாலா தூள்லாம் சேர்க்கும் போது கொஞ்சம் தீயை கம்மி பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம அரைச்ச தக்காளி முந்திரி விழுது அதையும் இதில் சேர்த்துட்டோம். சேர்த்து நல்லா அந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. முந்திரி சேர்த்து வதக்கும் போது கொஞ்சம் அடியில் பிடிக்கிற மாதிரி இருக்கும், அதனால் சிம்மரில் வச்சுக்கோங்க.
ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துடலாம். ஏற்கனவே வதக்கின காய்கறியில் நம்ம 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்கியிருக்கோம், அதை நினப்பில் வச்சுக்கணும். இப்போ மிக்சிலே ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி கலந்து ஊற்றிடுங்க. மிதமான தீயில் மூடி வைங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த எல்லா மசாலா, இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். இப்போ அதுக்குள்ளே நம்மளுடைய பீஸ் புலாவ் ரெடி ஆகிடுச்சு, அதை பார்த்துக்கலாம். புலாவ் வெரைட்டி, வெஜ் பிரியாணி, பரோட்டா, சப்பாத்தி, ரொட்டி, புல்கா, இது எல்லாத்துக்குமே இந்த கிரேவி ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நம்ம வதக்கின காய்கறிகள் எல்லாம் உள்ளே சேர்த்துருவோம். மஷ்ரூமையும் உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு, இப்போ உப்பு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த கிரேவி உங்களுக்கு சப்போஸ் அந்த கடாய் மசாலாலாம் நான் காலையில் உட்காந்து வதக்கிட்டு இருக்க முடியாதுன்னு தோணுச்சுன்னா நம்மளுடைய செந்தூர் கரம் மசாலா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம். இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக கசூரி மேத்தி சேர்த்துடுங்க, அதாவது அந்த காஞ்ச வெந்தயக்கீரை. கூடவே நம்ம ஃபைனலாக மறுபடியும் ஒரு டீஸ்பூன் அந்த அரைச்ச கடாய் மசாலா மேலாப்பில் தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு பொடியாக நறுக்கின கொத்தமல்லியும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே சிம்மரில் வச்சுடுங்க. அவ்வளோதான், சூப்பரான கிரேவி ரெடி. கடாய் மஷ்ரூம் கிரேவி இது. நீங்கள் பன்னீர் சேர்த்து செஞ்சு பாருங்கள், காலிஃப்ளவர் பட்டாணி கூட சேர்த்து செஞ்சு பாருங்கள், இதே கிரேவி. அப்புறம் வேறு என்ன, காலிஃப்ளவர் அண்ட் உருளைக்கிழங்கு சேர்த்து செய்யலாம். உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், பட்டாணி அப்படி செய்யலாம். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது. பட் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கடாய் மஷ்ரூம் கிரேவிங்கிறது இப்படி தான் உங்களுக்கு இருக்கும். அவ்வளோதான் இன்றைக்கி அந்த பீஸ் புலாவ். கூடவே பன்னீர் 65 கொஞ்சம் செஞ்சுருக்கேன். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப விருப்பமாக இருக்கும். அதோட ஃபுல் ரெசிப்பியும் ஆல்ரெடி போட்டிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். கூடவே அருமையான ஒரு வெள்ளரிக்காய் ரைத்தா, சூப்பரான ஒரு சண்டே மீலை நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோடு மறுபடியும் பார்க்குறேன். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.